தனுஷ் இந்த படத்துல கமலஹாசனை விட அதிகமா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கு. மனுஷன் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு நடிப்பு எப்பா. பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். ஆனா கலைஞர் கொண்டு வந்த பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு இந்த படத்து மூலம். சேகர் கமுலா டைரக்டர். தனுஷ் வாழ்ந்திருக்காரு. அந்த அப்பாவியா நம்ம பல படங்கள்ல கமலஹாசன் சிவாஜி நடிச்சதை பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டார் தனுஷ். சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மத்திய அரசு விருதும் இந்த ஆண்டு தனுஷுக்கு தான். தமிழக அரசு சிறந்த நடிகர் விருது அதுவும் தனுஷுக்கு தான். தெலுங்குல வளம் வந்த நகார்ஜுன் இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப பவ்யம் நடிச்சிருக்காருங்க. ராஷ்மியா வந்தனா ஒரு டால் கவர்ச்சி பொம்மை அப்படிங்கிற இமேஜிலிருந்து மாறுபட்டு ராஷ்மியா மந்தனாவை தவிர்த்து வேற எந்த நடிகையாவது செய்ய முடியும்னா இல்லை. தனுஷ் போடுகிற கஷ்டங்களை பார்த்து பல கட்டங்களில் தியேட்டரில் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். பாரதி ராஜா மாதிரி, மகேந்திரன் மாதிரி, கே.எஸ். ரவிக்குமார் மாதிரி இப்போ படத்தை செதுக்கி இருக்காரு சேகர் கமுலா. வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் 24/7 நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது குபேரா படத்தின் திரை விமர்சனம். குபேரா படத்தில் தனுஷ், ராஷ்மியா மந்தனா, நாகார்ஜுன், நாசர், இயக்குனர் கே. பாக்யராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். நிக்கிட் பொம்மி ரெட்டி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தேவஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சேகர் கமுலா. நாட்டில் பிச்சைக்காரங்க அதிகமாக இருக்காங்க. அந்த பிச்சைக்காரனில் ஒருவர் தனுஷ். அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது. பல்லாயிரம் கோடி ரூபாய் அவருடைய பேருக்கு மாற்றப்படுகிறது. எதனால் மாற்றப்படுது? இப்போ நம்ம வெளியூரில் இருந்து வர்ற பணம், வெளிநாட்டில் இருந்து வர்ற பணம்னு நிறையா இருக்கு இல்லையா? இப்போது இந்தியாவில் உள்ள பல்லாயிரம் கோடி ரூபாயை ஸ்விஸ் பேங்கில் போட்டு ஸ்விஸ் பேங்கில் இருந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வந்தால் ஒயிட் ஆயிடுது. அப்போது அது பினாமி பேரில் தான் அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போது இந்த டிரான்சாக்ஷனை பண்ணுறது சாதாரண நாள் பண்ண முடியாது. மிகப்பெரிய சட்ட நிபுணத்துவம், அதிகாரம் இதெல்லாம் இருக்கும்போது தான் பண்ண முடியும். எல்லாரையாலையும் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கோடீஸ்வரர்கள் அப்பாவும் மகன் என்ன செய்கிறாங்கன்னா, ஜெயிலில் ஒருத்தர் இருக்கார், சிபிஐ ஆஃபீஸர், செய்யாத குற்றத்துக்காக உள்ளே இருக்கான். அவனை நாம் வெளியே கொண்டு வந்தோம்னாக்கா அவனால் இந்த காரியம் முடியும்னு சொல்லி தான் வெளியே கொண்டு வராங்க. அவர் தான் நாகார்ஜுன். முதல்ல மாட்டேங்கிறாரு. அப்புறம் நாம் இவ்வளோ நேர்மையாக வாழ்ந்து யாருக்கும் நன்மை கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு இவங்களோட ஒத்துழைக்கிறாரு. ஆனால் அப்புறம் தான் தெரியுது இவங்க ரொம்ப மோசமானவங்கன்னு. தனுஷுக்கு அப்பாவி வெள்ளந்தி, ஒரு இளவும் தெரியாது. பேங்க்கில் இவ்வளோ கோடி ரூபா பணம் இருக்க, பேங்க்கில் போய் பணம் எடுக்குமே அப்படின்னு தெரியாது. அப்போது அந்த முன்னாள் சிபிஐ ஆஃபீஸர் நாகார்ஜுன் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி பினாமி ஒன்றும் தெரியாமல் இருக்கணும், எழுத பிடிக்க தெரியாமல் இருக்கணும்னு சொல்லி பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்ணுறாரு. 3 ஆம்பளைங்க, ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கு. அதில் ஒருத்தர் கொஞ்சம் பேச தெரிஞ்சவர் தனுஷ். 4 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. 4 பேருக்கும் டிரான்சாக்ஷன் நடக்குது. மறுபடி சென்னைக்கு வர்றாங்க. சென்னையில் இருந்து அந்த 2 பேரை கொன்னுடுறாங்க டிரான்சாக்ஷன் ஆன பிறகு. ஆனால் டிரான்சாக்ஷன் ஆகும்போது நம்ம கூட இருக்கிற 2 பேரை கொன்னுறாங்களேன்ட்டு உஷாராயிடுறாரு தனுஷ். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதான் கதை. தனுஷோட ராஷ்மியா மந்தனா கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதுனால ராஷ்மியா மந்தனாட்டிருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு தனுஷ். ராஷ்மியா மந்தனா மும்பை ரயில் நிலையத்தில் தன்னுடைய காதலன் வருவான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. அவன் வரல. தற்கொலை செய்ய போன ராஷ்மியா மந்தனாவை காப்பாற்றுறாரு தனுஷ். தனுஷ் இந்த படத்தில் கமலஹாசனை விட அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. மனுஷன் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு நடிப்பு எப்பா. நடிகர் திலகம் ப்ளஸ் கமலஹாசன் 2 பேரையும் சேர்த்து வச்சு நடிச்சிருக்காரு. அதுவும் ரிஸ்க்கு. குப்பை தொட்டியில் உழண்டு கிடக்காரு, குப்பை தொட்டியில் உள்ள சட்டையை போட்டிருக்காரு, குப்பை தொட்டியில் ட்ராவல் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு நமக்கே வாந்தி வருது. அந்த மாதிரி தனுஷ் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த அப்பாவியா நம்ம பல படங்களில் கமலஹாசன் சிவாஜி நடிச்சதை பார்த்துருக்கோம். அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டார் தனுஷ். நேச்சுரல். அப்படியே அந்த பேண்ட் ஷர்ட்டை போடும்போது அப்படியே கோடீஸ்வரன். அப்படியே அதே ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அழுக்காகி பிச்சைக்காரன் ஆகிடுறாரு. அவருடைய எண்ணம் ரொம்ப உயர்ந்தது. இந்த நாட்டில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது. ஸோ பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். ஆனால் கலைஞர் கொண்டு வந்த பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்றிருக்காரு இந்த படத்து மூலம். சேகர் கமுலா டைரக்டர். தனுஷ் வாழ்ந்திருக்கார். இந்த படத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, சிறந்த நடிகருக்கான தேசிய விருது மத்திய அரசு விருதும் இந்த ஆண்டு தனுஷுக்கு தான். தமிழக அரசு சிறந்த நடிகர் விருது அதுவும் தனுஷுக்கு தான். ஏன்னா கலைஞர் அறிவித்த பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டத்தை உண்மையிலே நடைமுறைப்படுத்தியிருக்காரு தனுஷ். அதே மாதிரி ராஷ்மியா மந்தனாவை தவிர்த்து வேற எந்த நடிகையாவது செய்ய முடியும்னா இல்லை. ராஷ்மியா மந்தனா ஒரு டால்
கவர்ச்சி பொம்மை அப்படிங்கிற இமேஜிலிருந்து மாறுபட்டு ஒரு காதல் தோல்வி ஆளான பெண்ணு இக்கட்டில் மாட்டிக்கிறா, எவ்வளவு பயப்படுவா, அந்த பய உணர்வை நல்லா ராஷிகா மந்தனா வெளிப்படுத்தியிருக்காரு. அதேமாதிரி ராஷிகா மந்தனா அந்த பிறந்த குழந்தைய கையில் தூக்குற கட்டம் அட்டகாசம். அதேமாதிரி தனுஷ் நடித்த ஒவ்வொரு கட்டமும் பேசிக்கிட்டே இருக்கலாம். பல கட்டங்களில் அழுக வந்துருதுங்க. அதாவது தனுஷ் படுகிற கஷ்டங்களை பார்த்து பல கட்டங்களில் தியேட்டரில் ரசிகர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இந்த அளவுக்கு தனுஷ் வாழ்ந்திருக்காருன்னா நீங்கள் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். ஹரிஷ் பராடி ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர், அவரும் கம்பீரமாக நடிச்சிருக்காரு. வங்காள விரிகடாவை நான் உங்களுக்கு குத்தகைக்கு விட்டுறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் மோகன பணம் எனக்கு வரல, எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவேன் அப்படிங்கிற மிரட்டுதலும் ஹரிஷ் பராடி பின்னி படம் எடுத்திருக்காரு. நாகார்ஜுன் இந்த படத்தில் பல படங்களில் கதாநாயகன் நடிச்சது, சூப்பர் ஹீரோவா தெலுங்கில் வளம் வந்த நாகார்ஜுன் இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆனால் ரொம்ப பவ்யம் நடிச்சிருக்காருங்க. அதாவது முகத்தில் அந்த சோக கட்டம், இவ்வளவு வசதிகள் இருந்தும் நமக்கு குழந்தைகளை காப்பாற்ற முடியல, குழந்தையும் பொண்டாட்டியும் வெளிநாட்டுக்கு அனுப்புகிற கட்டத்துலலாம் அப்படியே அழுக வைக்கிறது. ஒரு ஆக்ஷன் படத்தில் இப்படி அழுகை சீன்கள் வைத்து சென்டிமெண்ட்டாக நிறைய லேடிஸை கவர்ந்திருக்காரு இயக்குனர் சேகர் கமுலான்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக படத்தை செதுக்கியிருக்காரு. பாரதி ராஜா மாதிரி, மகேந்திரன் மாதிரி, கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி படத்தை செதுக்கியிருக்காரு சேகர் கமுலா. ஒரு ஆக்ஷன் படத்தில் இந்த அளவுக்கு சென்டிமெண்டல் சீன்ஸ் வருது, இதுதான் முதல் தடவை. அவ்வளோ சென்டிமெண்டல் சீன்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு பிச்சைக்காரனையும் வாழ வைக்கணும். திருப்பதியிலேருந்து எல்லா கோயிலில் உள்ள பிச்சைக்காரங்களுக்கும் வீடு, சோறு, உடை வசதி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்கிற கட்டத்தில் அந்த மாடுலேஷன் தனுஷ் எங்கேயோ கொண்டு போய் இந்த படத்தில் போய் வா நண்பான்னு ஒரு குத்துப்பாட்டு இருக்குது. பிச்சைக்காரர் ஊர்வலம், பிச்சைக்காரனுடைய இறுதி ஊர்வலத்தை ஒரு கோடீஸ்வரன் இறுதி ஊர்வலம் மாதிரி நடத்துவார் தன்னிடம் இருக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு தனுஷ். அப்போ ஒரு குத்தாட்டம் போடுறாரு பாருங்க, பழைய தனுஷ் அப்படியே கொண்டு வர்றார். இந்த பழைய படங்களில் நடித்தார் இல்லையா, அந்த படத்தை தனுஷ் நாம் பார்க்க முடியுது. அதேமாரி சங்கரா சங்கரா அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன கிழமை, அன்னைக்கு சனிக்கிழமைன்னா வெங்கடேஸ்வர பெருமாள் போக வேண்டியது, செவ்வாய்க்கிழமைன்னா அம்மன் கோயிலுக்கு போக வேண்டியது, வெள்ளிக்கிழமைன்னா சிவன் கோயிலுக்கு போக வேண்டியது. அந்த அளவில் சங்கரா சங்கரான்னு அந்த கர்ப்பிணியை காப்பாற்ற சொல்லி தூக்கிட்டு போகும்போது அந்த பாடல் ஆன்மீகத்தை வலியுறுத்துவதாக இருக்கிறது. இப்போ தெலுங்கில் எப்படின்னா, தெலுங்கு டைரக்டர் எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ்லேயோ இல்லாட்டி அது கிளைமேக்ஸ் முன்போ ஒரு பாட்டு வச்சிடறாங்க. அதாவது ஆன்மீக பாட்டு, கடவுளை வழிபடுகிற மாதிரி ஒரு பாட்டு. அந்த பாட்டு உள்ள படங்கள் எல்லாமே ஹிட் ஆகுது. ஜூனியர் என்டிஆருடைய வெற்றி ரகசியமே அப்படித்தான். அந்த ரகசியத்தை, அந்த சென்டிமெண்ட்டை தனுஷுகிட்டையும் பூத்திருக்காங்க. தனுஷ் ஆன்மீகவாதியாக வெளுத்து கட்டியிருக்கிறார். சாயாஜி ஷிண்டே ஒரு அட்டகாசமான இன்ஸ்பெக்டர் வேஷம், நல்ல இன்ஸ்பெக்டர் வேஷம். யாராக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், மந்திரியாக இருந்தாலும் சட்டத்துக்குள்ளே எல்லாரும் சமந்தாங்கிற மாதிரி நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த சூழ்நிலையில் சாயாஜி ஷிண்டே ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர். அந்த நாகார்ஜுன் அவரை கொன்னுடுறாரு. நாகார்ஜுன் அந்த இடத்துல படுற அவஸ்தை ஒரு மிண்டல் மாதிரி ஆயிடுறாரு. ஒரு நல்ல அதிகாரி ஒரு தீயவங்கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பு செய்யும்போது அவர் உணர்ற கட்ட நாகார்ஜுன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதேமாதிரி நாசர் ஒரே ஒரு காட்சியில் தான் வர்றாரு. பிச்சைக்காரங்களை எப்படி பிச்சை எடுக்க வைக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறது ரொம்ப கோராமையாக இருக்குது. அது கிட்டத்தட்ட பாலா படத்தை ஞாபகப்படுத்துது. படம் முழுக்க சென்டிமெண்ட் ஆக்ஷன் திருப்பங்கள் பிரமாதமாக ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு சேகர் கமுலா. இந்த படத்தில் நிக்கினேனி பொம்மி ரெட்டி ஒளிப்பதிவாளர். டேங்கப்பா, வெளிநாட்டில் படமாகியிருக்காரு, திருப்பதியில் படமாகியிருக்காரு. திருப்பதியில் விசேஷ பெர்மிஷன் கேட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருப்பதியில் இப்போ ஷூட்டிங் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த படத்தில் முழுக்க திருப்பதியில் லொக்கேஷன் பண்ணி திருப்பதியும் பிரமாதமாக காட்டியிருக்கிறார்கள். அதில் தான் பாக்யராஜ் நம்ம தனுஷ்லாம் வர்றாங்க. தனுஷ் பாக்யராஜ் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு, அப்பா அப்பான்னு சொல்கிறாரு. 2 சீனில் வந்தாலும் பாக்யராஜுக்கு நல்ல பேர் கிடைக்கும், அந்த அளவுக்கு பிரமாதப்படுத்தி இருக்கிறார். அதே மாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளராக பரிமளிச்சிருக்கிறது உண்மை. தேவிஸ்ரீ பிரசாத் பாடல்கள் வெவ்வேறு ரகம். அவருடைய பழைய பாணியிலிருந்து வேறு மாதிரி அவரை புதுப்பித்து கொண்டு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த பிஜிஎம் மட்டும் தேவி பிரசாத்தை நினைவுபடுத்துது. சேகர் கமுலா தெலுங்கு பாணியில் படத்தை இயக்கியிருந்தாலும் சென்டிமெண்ட்டில் தியேட்டரில் நிறைய அழுகைகளை பார்க்கலாம். பெண்களுடைய கூட்டம் இந்த படத்துக்கு அதிகமாக வரும். குழந்தை குட்டிகளோடு பார்க்க வேண்டிய அற்புதமான படம் குபேரா. நல்ல பாடத்தை கற்றுத்தருவது குபேரா. பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, இல்லாதவங்களுக்கு உதவுங்கள். இதுதான் குபேரா தீம்ஸ். எனவே தியேட்டரில் போய் குபேரா படத்தை பார்த்து கண்டுகளியுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.